நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சகல விதமான நன்மைகளையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மகா கணபதி எந்திர பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரே முடக்கமாகவே இருக்குது சாமி, செய்தொழிலும் சரி, இல்லை போக போக வர இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, இல்லை எதனாவது ஒரு காரியங்கள் தொட்டாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இல்லை நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், கடை வச்சுருக்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கிறது வரமாட்டேங்குது சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா விஷயத்துக்காக ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை முறை பார்த்தீங்கன்னா சகல விதமான நன்மைகளையுமே ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த மகா கணபதி பூஜை முறை இது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அமாவாசை நாள் அன்றைக்கி பண்ணலாம். அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அன்றைக்கி ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து 16 நாட்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரங்கள் மந்திர பூஜை முறைகள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளருக்கு செடி இருக்குது இல்லைங்களா? வெள்ளருக்கு செடியினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மண்ணை நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கணும். வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணணும். சரிங்களா? இது கூட என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யானையினுடைய சாணம் இருக்கு இல்லைங்களா? அது கிடச்சதுன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? அது ஒரு சில இடங்களில் விற்பாங்க. அதில் நீங்கள் தூபம் போடுற மாதிரி இருக்கும். பூஜைகள் செய்யும் பொழுது அதில் தூபங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் முறையாக சேகரித்து அதையும் நல்லா காய வச்சு, அதை எடுத்து நல்லா பத்திரமா சுத்தி பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டு, அது கூட பால் சாம்பிராணி சேகரித்து நல்லா சாம்பிராணி மாதிரி நல்லா இடித்து அதையும் சேகரித்து வச்சுக்கிட்டு, ஒரு இந்த மாதிரியான நாட்களில் ஒரு சுத்தமான இடத்துல வீட்டில் நல்லா வாசனை திரவியங்கள்லாம் தெளித்து விட்டுட்டு, முறையாக தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா மண், அதை கொட்டி பரப்பி விட்டுட்டு, அதுக்கு மேலே ஒரு செம்பு தகட்டில், சரிங்களா, ஒரு 6க்கு 6 அளவில் ஒரு செம்பு தகட்டில், ஒரு 6 இன்ச் அளவில் இருக்கக்கூடிய செம்பு தகட்டில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும். சரிங்களா? எந்திர சுற்றியெல்லாம் செய்து சாஸ்திர நீதியின்படி எந்திர சாப நிவர்த்தியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் முறையாக இந்த எந்திரத்தை இது பண்ணி வரைஞ்சிட்டு முறையாக அதற்கு உண்டான அபிஷேகங்கள் எல்லாமே செய்து, இதை அந்த நீங்கள் வாழை இலை மேலே பரப்பி வச்சிருக்கக்கூடிய மண்ணுக்கு மேலே வச்சுட்டு, இதற்கு உண்டான தூப தீபங்கள் பழையெல்லாம் கொடுத்துட்டு, இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்களை கொடுக்கணும். இதே அமாவாசை நாள் அன்றைக்கோ இல்லை சங்கடகர சதுர்த்தி நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, தொடர்ந்து 16 நாட்கள் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டு இந்த செம்பு தகட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான இதில் ஒரு டெய்லி இதுக்கு ஒரு ஊதுபத்தி, சரிங்களா, இதற்கு உண்டான ஒரு சின்னதாக ஒரு படையல், அவல் பொரிக்கடலை இந்த மாதிரி சிறு படையல் கொடுத்துட்டு, நீங்கள் முறையாக வழிபாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்கனாவே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமாரோட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலாம்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.